கட்டி போடும் காலம் என்ன ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்துருங்க. ப்ரைவ்லேருந்து பார்த்த மாதிரியான சூப்பராக ஒரு லவ் சாங் எப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி இந்த வீடியோ எழுதி நீங்கள் வந்து ஷார்ட்டாக சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ இருந்து முடிஞ்சாலும் நம்ம வந்து டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ எட் பண்ண பார்த்தா லைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. அதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதே மாதிரி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஆப் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க. ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அந்த வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் மாப் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து எடிட் பண்ணியிருப்பேன். அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆப்பில் வந்து இம்போர்ட்னு லோட் ஆகி ஆப்பில் வந்து இம்போர்ட்னு கேட்கும். இம்போர்ட்னு பட்டன் கிளிக் பண்ணி புக் மாப் ஆப்ஷன் நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ண புக் மாப் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட் பார்த்தா ஒரு ஆடியோ லேயர் மேலே வந்து ஒரு இமேஜில் இருக்கும். அந்த பிக் வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணலாம். எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள், மீடியா ஃபார்ம் ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு மேலே இருக்க 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபிஃப்த்தான ஃபில் கம்பல்சரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணி நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இல்லை இந்த 10:27 புக் மார்க் போயிடுங்க. இல்லை நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு 10:28 புக் மார்க் போய்ட்டு இந்த ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துவாங்க. இப்போ அந்த கீழே பார்த்தா லிரிக் லேயர் இருக்குது. அந்த லிரிக் லேயருக்கு கீழே இந்த இமேஜ் வந்து ஸ்க்ரோல் அவுட் பண்ணி எடுத்து வந்துட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட் வந்து அந்த இமேஜுக்கான எஃபெக்ட் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி இப்போ நீங்கள் பிக் ஆட் பண்ண இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக சிம்பிளாக நான் ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட்டில் போங்க, 3 செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 செலக்ட் பண்ணி பேஸ்ட் அப்படி கிளிக் பண்ணேன். பிக்கு வந்து எஃபெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். இந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு இப்போ பார்த்தா பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் சொல்லிட்டு லாஸ்ட்டாக இருக்கும். அந்த ஐக்கான் பார்த்து ஒரு 3 லைன் இருக்கும். கிளிக் பண்ணினா இது மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து சிசி வந்து ஆட் பண்ணணுன்னா இதுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதோ உங்கள் சாய்ஸ் வந்து நீங்கள் பிரைட்னஸ் வந்து லெவல் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. சிசியை வந்து ஐஎஃப்னு வந்து மேலே ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து டார்க் பிரைட்னஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிங்க. நான் வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இந்த இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தா இமேஜ்னு சொல்லிட்டு நான் போட்டு இமேஜ் லேயர்லாம் வந்து லாக் இருக்கும். ஆனால் எஃபெக்ட்டில் நான் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிட்டு இருப்பேன். எப்படி நீங்கள் இந்த இமேஜுக்கு வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா ரேஷியோக்கான ஆப்ஷன் இருக்கும். இப்போ பார்த்தா 4:5 ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் ஒரு ரேஷியோ இருக்கும். செலக்ட் பண்ணி கீழே இருக்கிற கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு எடிட் பண்ண ஒரு பிக் வந்து எந்த ஃபோல்டர் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களோ அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ நான் பார்த்தா ஒரு ஃபோல்டர் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ எடிட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ மேலே ரைட் சைட் ஒரு ப்ளஸ் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிட்டு பார்த்தா பிக் வந்து எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆன நெக்ஸ்ட் பார்த்தா 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஃபில் கம்பேஷன் ஒரு ஆப்ஷனில் கிளிக் பண்ணி நான் ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங் பார்த்துல ஏர் ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா தேர்டாக பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி நான் பார்த்தா 4:5 ரேஷியோவில் இமேஜ் வந்து கிராப் பண்ணிவிட்டேன். கிராப் பண்ணி முடிச்சுட்டு இந்த சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கேலரியில் சேவ் பண்ணிட்டு நான் வந்து பேக் வந்துட்டேன். நீங்களும் அதே மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டு பேக் வந்துங்க. நெக்ஸ்ட் புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் வந்து நம்ம வந்து கிராப் பண்ணல கரெக்டாக 4:5 ரேஷியோவில் அந்த பிக் வந்து கரெக்டாக நம்ம இந்த டைம் லைனில் இமேஜ் நம்ம மென்ஷன் பண்ணல இந்த லேயர்லாம் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்க. எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிளாக இந்த இமேஜின் மென்ஷன் பண்ணிக்கிற எல்லா லேயர்லையுமே இந்த ஒரே ஸ்டெப் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்க. சிம்பிளாக லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சிடும். இங்கே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடு கீழ் டவுனில். அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா இந்த லாக் போட்டு ஒரு நாட் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண அது மாதிரி அது வந்து செலக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்டார் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லும் அன்லாக் ஆகி உங்களுக்கு பார்த்தா இது மாதிரி எல்லோ கலர் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் அதே சிம்பிள் கீழே பார்த்தா இருக்கும் ஸ்டார் ஐக்கான் போட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி உங்கள்கிட்ட இருக்கிற இமேஜுக்கான ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தா லெஃப்ட் சைட் டேப்பில் ஒரு ஏற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் கட் ஆப்ஷன் பக்கத்தில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் கிராப் பண்ணி பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து ஸ்டோர் ஆகி இப்போ அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இருங்க கிராப் பண்ண இமேஜ் பார்த்தா கிராப் பண்ண இமேஜஸ் வீடியோவாக சேவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 1 மினிட் கரெக்ட் பிஎன்ஜி சேவ் பட்டன் சேவ் பண்ணியாச்சு. நான் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு புக்மா ப்ரெசன்ட் கரெக்டாக சிம்பிளாக லேயரு கலர் அண்ட் ஃபில் போயிடுங்க. சேம் இந்த ஸ்டார் அண்ட் ஃப்ரேம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு
அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்போ கிராப் பண்ண பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட் டேப்பில் ப்ளஸ் ஐக்கன் ஒரு ஆஃப் பண்ணுங்களா கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தா பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பிக் வந்து கிராப் பண்ணிவிட்டு கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணாங்க வந்து இமேஜ் வந்து கரெக்டாக எஃபெக்டோட அவங்க வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். இதே மாதிரி கண்டினியூஸாக எல்லாருமே நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்த ப்ரிவியூவில் பார்த்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பிக்கில் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி முடிச்ச உடனே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ ஆப்ஷன் பார்த்தா ஒரு 4 லேயர் வந்து ஆஃப் இருக்கும். அது வந்து ஐ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணி முடிச்சோடனே இப்போ பார்த்தா இங்கே சொன்ன பிரைட்னஸ் பாருங்க ஓவராக இருக்குது. இப்போ நம்ம இமேஜில் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் போங்க. பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் போய்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற பிரைட்னஸ் வந்து நான் வந்து -32 ஓகேவாக இருக்கும் இந்தளவுக்கு. ஓகே இந்தளவு நான் செட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சோடனே மேலே செட்டிங் பக்கத்தில் ஏர் ஆஃப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து செட்டாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி நான் வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி உங்கள் ஸ்டோரில் வந்து ஆட் பண்ணிங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.